திருவண்ணாமலை கொட்டும் மழையிலும் தொடங்கிய திருக்கார்த்திகை தீப திருவிழா. துர்க்கை அம்மன் உற்சவத்துடன் தொடங்கிய திருக்கார்த்திகை தீப திருவிழா பெஞ்சால் புயல் காரணமாக குறைவான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா வருகிற 4ஆம் தேதி அண்ணாமலையார் சன்னதி அருகே உள்ள 64 உயர தங்க கொடி மரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இந்த தீப திருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற உள்ளது. நிறைவு நாளான டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை திருக்கோவில் கருவறையின் முன்பு அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை திருக்கோவிலில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவை தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருக்கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற உள்ள நிலையில் திருவண்ணாமலை நகரின் காவல் தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ துர்க்கை அம்மன் உற்சவம் கொட்டும் மழையிலும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ துர்க்கை அம்மன் சன்னதியில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், அபிஷேக பொடி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து துர்க்கை அம்மன் சின்னக்கடை தெரு, தேரடி வீதி, திருமஞ்சன கோபுர வீதி உள்ளிட்ட மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இதனைத் தொடர்ந்து நாளை இரவு அண்ணாமலையார் திருக்கோவிலின் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய பிடாரி அம்மன் உற்சவம் நடைபெற உள்ளது.